பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். ராஜு வந்து கதிருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறப்போ கதிர் கேட்குறாங்க, எல்லாம் ஓகேவா, நீ நல்லா இருக்கியாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ராஜு வந்து தயங்குறாங்க, இதை பற்றி சொல்லலாமா வேணாமான்னு. ஆனால் சொல்லாமலே விட்டுறாங்க. நான் இங்கே எல்லாம் நல்லா தான் இருக்கேன், எல்லாம் ஓகே தான் சொல்லிடுறாங்க. அது ஏன் இவ்வளோ தயங்கிட்டு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. சரி நான் வச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜு கேட்குறாங்க, இவ்வளோ தான் நான் அப்படி இதுக்காக தான் கேட்குறதுக்காக கால் பண்ணியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், வேறு என்ன பேசுறது, உன் இஷ்டத்துக்கு போனல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேசி முடிச்சதும் டோர் தட்டுற சத்தம் கேட்குது. போய் பார்த்தா அங்கே இருந்த ஜட்ஜு ஒருத்தர் டோர் தட்டிட்டு இருப்பாங்க, ராஜுவோட டோரை. ஏன் நீங்கள் இங்கே இருக்கீங்க, வாங்க எங்கிட்ட பார்ட்டி இருக்குது, நீங்கள் ஏன் ரூமில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ராஜு விடவே இல்லை, போய் டோரை லாக் பண்ணிடுறாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரும்பியும் டோர் தட்டுற சத்தம் கேட்குது. ராஜு ரொம்ப பயந்துடுறாங்க. அங்கே இருந்த சேரு ஸ்டூலெல்லாம் எடுத்து டோர் பக்கம் வச்சிட்றாங்க போயிட்டு. உடனே கதிருக்கு வந்து அங்கே தூக்கமே வராது. ஏன்னா ராஜு வந்து ஓகேன்னு சொன்னது அவங்களுக்கு மனசே சரியில்லாமல் இருக்கும். அங்கே இருக்க சென்னையில் ஒருத்தருக்கு கால் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நான் கேள்விப்பட்டதே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. கதிருக்கு மனசே சரியில்லை. உடனே கொஞ்சம் நேரத்தில் ராஜியும் கால் பண்ணுறாங்க பயந்துட்டு. ஆனால் அங்கே நடந்த விஷயத்த கதிர்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க ராஜி. எதுக்கு கால் பண்ணேன்னு கேட்டால், இல்லை சும்மா தான் கால் பண்ணேன், சரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. காலையில் எல்லாரும் கேட்குறாங்க, ராஜி ஃபோன் போட்டாளா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன் போட்டா, அங்கே எல்லாம் ஓகேவா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அடுத்து கதிருக்கு கால் வருது. அந்த கால் யாருன்னா, வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க தான் கால் பண்ணுவாங்க. எல்லோரும் முன்னாடி பேசாமல் அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க. அது சரவணன் பார்த்துட்றாங்க. அப்புறம் அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாங்க, இப்படி தான் வட்டிக்கு வாங்குறவங்க உனக்கு எதுக்கு அவனுக்கு ஃபோன் போடுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்டுட்டு பாண்டியன் சொல்கிறாங்க, நீ அவங்கக்கிட்டேயும் பணம் கேட்டிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கேட்டிருந்தேன், வேறு என்ன பண்ணுறது, ட்ராவல்ஸ் வைக்கணுன்னா கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. பாண்டியன் அடுத்து சொல்கிறாங்க, இல்லை நீ இன்னும் ஒரு 4 நாள் எனக்கு டைம் கொடு, நான் தரேன் உனக்கு பணத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கேருந்து தருவீங்க, உங்களுக்கு எது சிரமம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன், பெற்றவங்க கிட்டேருந்து வாங்குறதுக்கு உனக்கு அவ்வளோ கௌரவ குறைச்சலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா, உனக்கும் தாம்மா சொல்கிறேன், நான் உனக்கும் 10 லட்சம் கொடுக்குறேன், நீங்களும் அந்த லோனு விஷயத்தை அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைப்பா வேணாம், நாங்களே பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் வேணா கொடுத்துட்றேன், நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. அடுத்து கதிர் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, எங்கம்மா இப்படி பேசிட்டு போகிறாரு அப்பா, அவருக்கு எங்கேருந்து வரும் காசு, 20 லட்சம், எனக்கு 10 லட்சம், செந்திலுக்கு 10 லட்சம், எப்படி புரட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. எனக்கு என்னடா தெரியும், பணம் காய்க்கிற மரம் வச்சிட்ருக்காரு, அதுலேருந்து பறித்து தருவார் இருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏம்மா இப்படி விளையாடுற அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட என்னடா சொல்லிட்டு செய்கிறாங்களா அவங்க அப்பா. அடுத்து காலையில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறாங்க டின்னர் ஹாலுக்கு ராஜி. அங்கே அப்புறம் எல்லாருமே ஓகேவாக தான் இருக்காங்க. ராஜி நினைக்கிறாங்க, ஒருத்தர் பண்ணுறதுனால எல்லாருமே நம்ம தப்பாக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அடுத்து டான்ஸ் ஷோக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்கும். அங்கே போய் டான்ஸ் ஆட சொல்கிறாங்க ராஜியை. அப்போ பரதநாட்டியம் ஆடுவாங்க. அவங்களே ஒரு பாட்டு செலக்ட் பண்ணி, அப்புறம் பரதநாட்டியம் தான் ஆட தெரியுமா, ஃபோக் ஆட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போடுறேன் நான், நீங்கள் அதுக்கு ஆடுங்கன்னு சொல்லுவாங்க. ராஜி பரதநாட்டியம் ஆடுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் உங்களுக்கு ஃபோக் ஆடுங்க, நான் ஒரு பாட்டு போடுறேன் அதுக்கு ஆடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் லைட்டாக தான் ஆடுவாங்க. என்னங்க ஆடுறீங்க நீங்கள், நான் சொல்லித்தர மாதிரி ஆடுங்கன்னு சொல்லிட்டு ராஜை தொடுவாங்க. தொட்டு இந்த மாதிரி இப்படி ஏன் பயந்து போகிறீங்க, இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடுவாங்க. ராஜுக்கு உடனே பயம் வந்துடுது. அடுத்து என்ன நடக்க போகுது அங்கன்னு சொல்லிட்டு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.